ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி இயர்லி மார்னிங்காக வந்து வெறும் வயிற்றில் என்ன சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கல்ச்சிக்காய் பொடி கடையில் விற்குது. இது வந்து மிளகுத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா தேனை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடி எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, வாங்கிக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. இது ஒரு டம்ளர் வெந்நீர்லேயும் குடிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி தண்ணியில் கலக்கி குடிக்க, ஏன்னா கசப்பாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் தேன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்டாக வந்துடும். அதை எடுத்து அப்படியே தொண்டை வழியாக வச்சு முழுங்கிட்டிங்கன்னா எந்த கசப்பும் தெரியாது. டெய்லி இதை வந்து ஒரு 48 நாளுக்கு கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முக்கியமாக இப்போ இருக்கிற இளம் பெண்களுக்கு அவ்வளோ ஒபிசிட்டி இஷ்யூஸ், பிசிஓடி ப்ராப்ளமால், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு 1000 பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த கஷ்டமும் கிடையாது. கொஞ்சமாக தேன் போட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இதை வந்து சாப்பிடலான்ட்டு ரவுண்ட் பண்ணி. இப்போ பாருங்கள், இது தேன் போட்டோடனே நல்லா ரவுண்டாக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து தொண்டைக்கிட்ட வச்சு முழுங்கிடணும். முழுங்கிட்டு கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் கொஞ்ச நாள் என்னோட பிரச்சனைக்காக எடுத்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அது எடுக்கும்போது உண்மையிலே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.